Hi dear students, நீங்க எல்லாருமே paramedical counseling choice filling பண்ணிட்டு இருக்கீங்க. Most of the students வந்து choice filling வந்து complete பண்ணிட்டீங்க. பட் ஆனா நம்மளுக்கு first time பண்ண students எல்லாத்துக்குமே lock my choice அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆச்சு. எனக்குமே இந்த மாதிரி lock my choice அப்படிங்கிற இது வந்து டிஸ்ப்ளே ஆச்சு. OTP போட்டு என்னால லாக் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கல. பட் என்ன ஆப்ஷன் காமிக்குதுன்னா சாய்ஸ் லாக் பண்ணக்கூடிய அவைலபிலிட்டி வந்து நாளைக்கு 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தான் அது வந்து நாங்க எனேபிள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு சீட் வேக்கன்சியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க லாக் மை சாய்ஸஸ் போட்டவங்களும் சரி, லாக் மை சாய்ஸஸ் போடாதவங்களும் சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த லாகின் ஐடியை நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய இதை செக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால கோர்சஸ் திருப்பி இந்த திருவண்ணாமலை காலேஜ் நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களால ஆட் பண்ண முடிஞ்சா ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க திருப்பியும் என்ன பண்ணுங்க, ஏற்கனவே லாக் மை சாய்ஸஸ் ஓடிபி போட்ட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இது வரைக்கும் நீங்க வந்து லாக் மை சாய்ஸஸ் ஓடிபி போடாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நாளைக்கு திருப்பியும் நம்மளுக்கு எனேபிள் அந்த லிங்க் எனேபிள் ஆன உடனே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து எனேபிள் ஆன உடனே நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச எடிட் பண்ணி சாய்ஸஸையுமே திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்மளால திருப்பியும் எனேபிள் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த காலேஜஸ் ஆட் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து நாளைக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய யாரெல்லாம் ஓடிபி போட்டு நீங்க லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ திருப்பி அந்த காலேஜஸை ரெஃபர் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்க சாய்ஸஸை. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு தூரம் நீங்க கரெக்டா பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும். குறைஞ்சபட்சம் திருப்பி எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் மேக்சிமம் உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சாய்ஸ் ஃபில்லிங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கீங்க, நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா டிக்கு, அதுக்கடுத்து ரவுண்ட் 2A GNM அண்ட் BNOS உடைய ரேங்க் லிஸ்டுக்காக நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து சப்போஸ் இந்த டிகிரி கோர்சஸ் உடைய இது முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு டிப்ளமோ நர்சிங் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அக்டோபர்ல தான் BNOSக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்மா டிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.